ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்பிசி ஏஓக்கு வந்து அக்ரி பேப்பர், ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் ரெண்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ அக்ரி பேப்பர் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வந்து நம்ம அக்ரி பேப்பர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிகாஸ் நம்ம காலேஜ்லயும் அக்ரி தான் படிச்சிருப்போம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்போம். பட் வந்து இருந்தாலுமே வந்து நம்மளால எல்லா கொஸ்டின்ஸும் வந்து போட முடியாது. மேபி அந்த அவுட் ஆஃப் 200 120 to 120 கொஸ்டின்ஸ் தான் போட முடியும். அதுக்கான ஒரு கான்செப்ட் வைஸ் கிளாஸஸ் தான் இது வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்ல வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க போறது இல்லை. ஸோ எக்ஸாம் ஓரியன்டா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் எடுக்க போறோம். ஸோ இது வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து அக்ரானமில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இல்ல சார் வேற அடுத்தடுத்த ஒரு கோர்ஸுக்கு போடுங்க அப்படின்னு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது இந்த கிளாஸ் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஸோ எந்த மாதிரி இந்த கான்செப்ட் வைஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அக்ரி படிச்சிருக்கோம் எல்லாமே. பட் இங்க கீழே டிஸ்பிளே ஆகிற ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. The percentage of irrigation of water taken by the plant to irrigation. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்க, இரிகேஷன் பண்றப்ப பிளான்ட் வந்து எவ்வளவு வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, மீதி வந்து எவ்வளவு டிரான்ஸ்பிரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோட இன்டைரக்ட் மீனிங். நம்ம டிரான்ஸ்பிரேஷன்ல வந்து இவ்வளவு வாட்டர் லாஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். பட் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி பார்ப்பீங்க? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ், அதே மாதிரி இன்டைரக்டாகவும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம வந்து கான்செப்ட் அனலைஸ் பண்ணி இருக்கிறப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து நம்ம இதுக்கான ரெகுலர் கிளாஸஸ் போட போறோம். இன்னைக்கு அக்ரானமில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் கிளாஸஸும் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி இது பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் ஈவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரானமி, இன்னைக்கு கிளாஸ் வந்து அக்ரானமி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எல்லா கிளாஸஸ்க்கும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் மாட்டிக்கலாம். ஸோ வந்து அக்ரானமி. ஸோ அக்ரானமினா நம்ம ஜெனரலா என்ன தெரியும், கிராப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கிராப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஃபார்மிங் பிராக்டிசஸ் படிக்கிறது தான் அக்ரானமி. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ கிராப் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ லேண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபைனலா வந்து ஹார்வெஸ்ட். ஓகேவா? ஃபைனலா வந்து ஹார்வெஸ்ட். இவ்வளவுதான் வந்து கிராப் ப்ரொடக்ஷன். இதுதான் பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ், சீட் டு சீட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ லேண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து வந்து லேண்ட் ப்ரிப்பேர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே, லேண்ட் ப்ரிப்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு கிராப்பை இது பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து இதுல ஒரு 2 கான்செப்ட் புதுசா இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ லேண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் என்னது அப்படின்னா இதுதான் பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் சொல்றாங்க. ஓகே, பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆர் கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இவ்வளவுதான் வந்து பேக்கேஜ். இன்னொரு கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, இப்போ லேண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம பிளான்டிங் பண்ணுவோம். ஓகேவா? பிளான்டிங். ஓகேவா? லேண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிளான்டிங் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பிளான்டிங் பண்ணதுல இருந்து, ஓகேவா, ஸோ இந்த பிளான்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுவோம் இல்லையா, சில ஆபரேஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது பிளான்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி சில ஆபரேஷன்ஸ் பண்ணுவோம். அது என்னது? இந்த மாதிரி வீடிங்கு, ஸ்ப்ரேயிங்கு, அதாவது சில கெமிக்கல் ஸ்ப்ரேயிங்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ பிளான்டிங்க்கு அப்புறம் ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த பண்றது இதுக்கு பேர் என்னன்னா இன்டர் கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? இன்டர் கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ரெண்டே கான்செப்ட் தான். பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ்னா எங்க இருந்து எங்க வரைக்கும், இன்டர் கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ்னா என்னன்னு. ஓகே, இன்னொரு கான்செப்ட் என்னன்னா the farming practice in which no intercultural operation takes place. அதாவது intercultural operations இருக்காது. லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹார்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பிளான்டிங் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேவா? ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கான்செப்ட், நேச்சுரல் ஃபார்மிங். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னன்னா ஃபார்மிங் இன் விச் நோ இன்டர்கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளவுதான் வந்து அக்ரானமி அதுல இருக்க ப்ராசஸ். ஸோ இப்போ அக்ரானமினா நம்ம என்ன பண்ண போறோம், கிராப் தான் கல்டிவேட் பண்ண போறாங்க. ஸோ இதுல 2 கான்செப்ட் இருக்கு. கிராப்னா என்ன, பிளான்ட்னா என்ன. ஓகேவா? ஸோ கிராப்பும் பிளான்ட்டும் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கிராப்னா என்னன்னா, ஸோ நம்மள ஒரு வந்து கமர்ஷியல் யூஸ் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கறது வந்து கிராப்ஸ். ரைஸ், பேடின்னு சொல்லணும். ஓகேவா? பேடி, வீட்டு, மெய்ஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபுட் கிரெயினுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்றது தான் வந்து கிராப்ஸ். ஓகே, ஃபுட் கிரெயின்ஸ், மேஜர் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து உதவுறது தான் வந்து கிராப்ஸ். சோ அப்போ பிளான்ட்னா என்னது? சோ பிளான்ட்னா இந்த இது கூட வந்து ஓகே இந்த கிராப் கூட வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்றது தான் பிளான்ட். ஓகேவா? சோ இப்போ பேடி இருக்கு, இங்க எக்ஸாம்பிள் டொமேட்டோ எடுத்துக்கலாம் பிளான்ட்டுக்கு. சோ டொமேட்டோ என்ன செய்யும்,
நமக்கு வந்து நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ ரைஸ்ல ப்ரோட்டீன் இருக்கும், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து டொமேட்டோஸ்ல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பிளான்ட் ஏதாச்சும் ஒரு திங் அந்த ஃபுட் கிரெயினோட வந்து சப்ளிமெண்ட் கொடுக்கறது தான் வந்து பிளான்ட்னு சொல்றாங்க. ஸோ கிராப் வேற பிளான்ட் வேற. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கிராப் வேற பிளான்ட் வேற. ஸோ இப்போ கிராப் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ கிராப் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ கிராப்பை தான் கல்டிவேட் பண்ண போறோம். அப்போ கிராப்பை பத்தி நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ கிராப் கல்டிவேட் பண்ண போறோம், கிராப் பத்தி தெரியணும். ஓகே. ஸோ இப்போ கிராப்பை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. முதல்ல நமக்கு தெரியும்ல, கரீஃப், ரபி, ஜெயிட். ஓகேவா? ஸோ கரீஃப், ரபி, ஜெயிட். ஓகேவா? கரீஃப், ரபி, ஜெயிட் இந்த மூணு தான் இது பண்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கரீஃபுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது, பேடி, மெய்ஸ், சொர்க்கம் இதெல்லாம் வந்து வரும். ஸோ ரபிக்கு வீட்டு, கிரவுண்ட் நட்டு, பார்லி, வீட்டு, பார்லி இதெல்லாம் வந்து ரபில வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கரீஃப், ரபி மேஜரா சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், இந்த கரீஃப் கிராப்ஸ் எல்லாமே வந்து லாங் டே பிளான்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியம், இதான் கான்செப்ட்னு சொல்றது. கரீஃப் கிராப்ஸ் எல்லாமே வந்து லாங் டே பிளான்ஸ். உங்களுக்கு லாங் டே பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்க கரீஃப்ல வர எல்லா கிராப்ஸையும் வந்து லாங் டே பிளான்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி ரபி கிராப்ஸ் அப்படிங்கிற வர எல்லா கிராப்ஸும் வந்து ஷார்ட் டே பிளான்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. கரீஃப்ல வர எல்லா பிளான்ஸும் லாங் டே பிளான்ஸ், ரபில வர எல்லா பிளான்ஸும் ஷார்ட் டே பிளான்ஸ். டே நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? டே நியூட்ரல் கிராப்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நட். ஓகேவா? கிரவுண்ட் நட்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் நட்டை இன்னொன்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னு சொல்றாங்க, கிரவுண்ட் நட் அன்பிரிடிக்டபிள் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அன்பிரிடிக்டபிள் கிராப்னும் கிரவுண்ட் நட் சொல்லுவாங்க. எதுக்கு அன்பிரிடிக்டபிள் கிராப்னு சொல்லுவாங்கன்னா, சோ கிரவுண்ட் நட்ஸ் நமக்கு தெரியும் நார்மலா வந்து அதோட எக்கனாமிக் பார்ட்லாம் வந்து கிரவுண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? நம்ம அதோட ஈல்ட வந்து முதல்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த பேராமீட்டர்ஸும் வந்து வெளியே தெரியாது. சோ வந்து அதை வந்து அன்பிரிடிக்டபிள் கிராப்னு சொல்றாங்க. சோ கிராப் பேஸ்ட் ஆன் சீசன்ஸ். ஓகேவா? இது வந்து சீசன்ஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றது தான் கரீஃப், ரபி, ஜெயிட். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து கரீஃப், ரபி, ஜெயிட். ஸோ கரீஃப்ல வர எல்லா கிராப்ஸும் லாங் டே தான், ரபில வர எல்லா கிராப்ஸும் ஷார்ட் டே தான். ஸோ எக்ஸாம்பிள் டே நியூட்ரல் பிளான்ட் வந்து கிரவுண்ட் நட். ஓகேவா? ஸோ இது வந்து கிராப்ஸ். ஸோ அதே மாதிரி கிராப்ஸ் இன்னொரு கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிராப்ஸ் வந்து ஜெனரலா இன்னொரு கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னது அப்படின்னா, ஸோ சீரியல்ஸ். உங்களுக்கு சீரியல்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பேடி, வீட்டு, மெய்ஸ், பார்லி இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீரியல்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி வந்து பல்சஸ் என்னது, உங்களுக்கு எல்லாமே பல்சஸ் தான். ஓகேவா? கிரீன் கிராம், ரெட் கிராம், சிக்பி, கௌபி இது எல்லாமே வந்து பல்சஸ் தான். ஸோ ஆயில் சீட்ஸ் என்னன்னது, சோயாபீன், செசாமு. சோ கிரவுண்ட் நட் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கிரவுண்ட் நட் அப்படின்னா என்னன்னா, சோ கிரவுண்ட் நட் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் நட் வந்து பல்ஸ் கம் ஆயில் சீட். ஓகேவா? பல்ஸ்லயும் வரும், ஆயில் சீட்லயும் வரும் கிரவுண்ட் நட். ரொம்ப முக்கியம், பல்ஸ் கம் ஆயில் சீட். சோ இன்னொரு ஒரு கான்செப்ட், இதுதான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது, சுகர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சுகர் கிராப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சுகர் கிராப்ஸ்ல என்னென்ன வரும், சோ உங்களுக்கு சுகர் கிராப்ஸ்ல சுகர் கேன் வரும். ஓகேவா? சுகர் கேன். ஓகேவா? இந்த சுகர் கேன் கமர்ஷியல் கிராப்லயும் வரும். சோ கமர்ஷியல் கிராப்ஸ் கடியிலயும் வரும். இன்னொன்னு வந்து கமர்ஷியல் கிராப்ஸ்ல வந்து காட்டனும் வரும். புரியுதா? சுகர் கேன் கமர்ஷியல் கிராப்லயும் வரும், சுகர் கிராப்லயும் வரும். ஜெனரலா கமர்ஷியல் கிராப்ல வர்றது காட்டன். சோ அப்படி என்ன கமர்ஷியல் கிராப் அப்படின்னா, சோ அதுல இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கமர்ஷியலான ஒரு யூஸ் பண்ணா, சோ அதான் கமர்ஷியல் கிராப். சோ எக்ஸாம்பிள் காட்டன்ல இருந்து நம்ம வந்து ஃபைபர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிளாத்திங்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி சுகர்ல இருந்து சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி வர்றதுதான் கமர்ஷியல் கிராப். சோ அதுக்கப்புறம் வந்து ஆயில் சீட்ஸ், மில்லட்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? மில்லட்ஸ்ல வந்து 23 மில்லட்ஸ் இருக்கு. சோ இந்த 23 மில்லட்ஸ் இருக்கிற காரணத்தினால தான் 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயில் சீடுக்கு வந்து ஒரு இயர் வச்சிருக்காங்க. இயர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து 2018. ஓகேவா? இயர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து 2018, இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து 2023. இது போன வருஷம் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். சோ ஓகேவா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து 2018, மில்லட்ஸ் வந்து இதுதான். சோ இதுதான் கான்செப்ட்ஸ். ஓகேவா? சோ இதுதான் கிராப்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ கிராப்ஸ் நம்ம எடுத்துட்டோம். பிளான்டிங் வந்து முதல்ல வந்து லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? லேண்ட் ப்ரிப்பரேஷன். சோ லேண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் வேரி ஆகும் லேண்ட் ப்ரிப்பரேஷன். சோ எல்லா கிராப்புக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது. எக்ஸாம்பிள் பேடி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க,
நம்ம வந்து பட்லிங் பண்ணுவோம். ஓகேவா, பட்லிங்னா என்னது, கிரியேட்டிங் இம்பர்மியபிள் லேயர். ஓகேவா, கிரியேட்டிங் இம்பர்மியபிள் லேயர், இம்பர்மியபிள் லேயர். ஓகேவா, கிரியேட்டிங் இம்பர்மியபிள் லேயர், இதுதான் வந்து பட்லிங் சொல்லக்கூடியது. அதே மாதிரி நீங்க வந்து மெய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெய்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, மெய்ஸுக்கு ரிட்ஜஸ் அண்ட் ஃபார்வோ பண்ணுவோம். கரெக்டா, மெய்ஸுக்கு வந்து ரிட்ஜஸ் அண்ட் ஃபார்வோ பண்ணுவோம். ஸோ கிரவுண்ட் நெட்டுக்கு பெட்ஸ் பண்ணுவோம், கிரவுண்ட் நெட்டுக்கு பெட்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, பெட்ஸ் பெட்ஸ்ல நிறைய இருக்கு, ரைஸ்டு பெட், சன்கன் பெட்லாம் இருக்கு, நமக்கு தெரியும்ல. ஸோ ரைஸ்டு, சன்கன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை படிக்கிறப்ப, நம்ம மெட்டீரியல்ஸ்ல படிக்கிறப்ப வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஜென்ரலான இது வந்து லேண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து ஒவ்வொரு இதா வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலா லேண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டோம், பட் அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ ரைஸ்க்கு, பேடிக்கு எப்படி லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இதுக்கு எப்படி லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிளான்டிங் பண்ணிட்டாங்க, லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சோயிங் பண்ணிடுவாங்க. சோயிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு, சோயிங். ஓகேவா, லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் சோயிங் தானே. ஸோ சோயிங்ல என்னென்ன இருக்கு, ப்ராட்காஸ்டிங் தெரியும். ஸோ பிராட்காஸ்டிங், ஓகேவா, பிராட்காஸ்டிங், டிப்ளிங், sowing behind the hand hoe, sowing behind hand hoe, seed drill, line sowing, அடுத்து டிரான்ஸ்பிளான்டிங், இது லாஸ்டா வருது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பிளான்டிங் மெத்தட்ஸ் அண்ட் சோயிங் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ பிராட்காஸ்டிங் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ பிராட்காஸ்டிங் வந்து ரைஸே பிராட்காஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, பேடியே பிராட்காஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ பிராட்காஸ்டிங் ஒரு ஸ்மால் சைஸ் சீட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து பிராட்காஸ்டிங். ஓகேவா, ஸோ பிராட்காஸ்டிங் ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர்லயும் அதிகமாக யூஸ் பண்றது இந்த பிராட்காஸ்டிங் தான். ஓகேவா, ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர்ல அதிகமாக யூஸ் பண்றதும் இந்த பிராட்காஸ்டிங். ஸோ டிப்ளிங் நமக்கு தெரியும், இப்படி ஒரு லேண்ட் இருக்கும். ஸோ ஒன்னொன்னா 1 by 1 வந்து டிப் பண்ணி வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோயிங் பிஹைண்ட் ஹேண்ட் கோ. ஓகேவா, ஹேண்ட் கோ இருக்கும், ஹேண்ட் கோவில் வந்து ஒரு பார்ட் மாதிரி எடுத்து ஸோ அதுக்கு பிட்வீன்ல ஷோ பண்ணுவாங்க சீரை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நெட். ஸோ கிரவுண்ட் நெட்டை வந்து ட்ரம் ஷோ பண்ணுவாங்க, அந்த மண்ணை எடுத்துட்டு வச்சுட்டு மறுபடியும் மூடி விடுவாங்க. ஸோ இதான் வந்து ஸோ சீட்ரில் நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டேஷன். அதை வந்து லைன் ஷோயிங் வந்து ஈக்குவல்ஸ் ரோ வந்து இது வந்து இருக்கிறது தான் வந்து லைன். ஓகேவா, ஸோ இந்த பிளான்டிங். ஓகேவா, இவ்வளோதான் வந்து ஷோயிங். ஓகேவா, லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஷோ பண்றது. ஸோ அதே மாதிரி பிளான்டிங் மெத்தட்ஸ்ன்னு இருக்கு நிறையா. ஸோ பிளான்டிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான், எல்லாத்தையும் உண்டு. ஓகேவா, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போறேன். ஸோ பிளான்டிங் மெட்டீரியல் மல்டி உங்களுக்கு வந்து இன்டர் கிராப்பிங் இருக்கு. ஓகேவா, இன்டர் கிராப்பிங் ஒன்று இருக்கு. ஓகே, இன்டர் கிராப்பிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, இன்டர் கிராப்னா தெரியுமா, மோர் தென் 1 கிராப் போடுறது. இதுல வந்து மிஸ்டர் கிராப்பிங் ஒன்று இருக்கு. மிஸ்டர் கிராப்பிங்னா என்னது, மிஸ்டர் கிராப்பிங் இன்டர் கிராப்பிங் என்ன வித்தியாசம்? ஓகே, மிஸ்டர் கிராப்பிங்னா என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லா சீட்ஸையும், ஓகேவா, 2-3 சீட்ஸ் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேவா, இங்க வந்து நோ ரோ டு ரோ, நோ ஸ்பேஸ், பிளான் டு பிளான் ஸ்பேஸ் இருக்காது. ஓகேவா, ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்காது, நோ ரோ டு ரோ பிளேஸ் இருக்காது. ஓகேவா, இன்டர் கிராப்ல வந்து கரெக்டான இதுல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, கரெக்டானது. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மண்டைக்கு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டர் கிராப்பிங், மிஸ்டர் கிராப்பிங். சோலோ கிராப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோலோ கிராப்பிங் அப்படின்னா என்னன்னா சிங்கிள் வெரைட்டியை மட்டும் இது பண்றது. ஸோ சிங்கிள் கிராப் இல்ல, நல்லா கவனிக்கணும், சிங்கிள் வெரைட்டி. இதுதான் வந்து சோலோ கிராப்பிங். ஸோ இதெல்லாம் வந்து கிராப்பிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ சீட் ரேட் அடுத்து. ஸோ எவ்வளவு பிளான் பண்ணணும், அதுக்கான சீட் ரேட் என்ன, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சீட் ரேட் வந்து மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்ல வராது, பிகாஸ் அது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். ஸோ ஜென்ரலா வந்து சீட் ரேட்டு, ஃபெர்டிலைசர் ஷெடியூலு இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க. சீட் ரேட்டு, ஃபெர்டிலைசர் ஷெடியூல், ஓகேவா, ஃபெர்டிலைசர் ஷெடியூல் இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு வந்து மாறும், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கும் மாறும், ஒவ்வொரு சாயிலுக்கும் மாறும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா, இந்த ஃபெர்டிலைசர் ஷெடியூல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மலா படிப்போம், ரைஸ்க்கு வந்து 120:60:60, அதே மாதிரி மெய்ஸுக்கு வந்து 132.5, 65.6, 62.5, 62 அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம். ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர் ஷெடியூல். இது என்ன பேரு அப்படின்னா பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா, அது வந்து பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன். அது என்ன பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, ஸோ பிளாங்கா ஒரு எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம பிளாங்கா வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்றதுதான் பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன். அதுதான் நம்ம பேடிக்கு வந்து 120:60:60 NPK கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன். அதாவது சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சயின்டிஸ்ட், ஏதோ ஒரு அசம்ஷன்ல வந்து இந்த ரேஷியோல நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்துடும், நல்ல ஈல்டு வரும் அப்படின்னு சொல்றதுதான் பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன். மோஸ்ட்லி எல்லா இதுக்கும் வந்து பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் தான் ஃபாலோ பண்றாங்க. இன்கேஸ் சாயில் டெஸ்ட் எடுத்தா இந்த இது வேல்யூஸ் வந்து மாற சான்சஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் ஃபெர்டிலைசர் ஷெடியூல். ஸோ அதுக்கடுத்து வீடிங் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடிங், ஹேண்ட் வீடிங் இருக்கு, ஹெர்பிசைட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து இரிகேஷன்ஸ், வீடிங், பெஸ்டிசைட்,
இரிகேஷன். நான் இதுல இருக்க எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வேணும்னா வீடியோ கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து கம்மி தான், 150 rupees தான் வீடியோ கோர்ஸ். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடிங் பெஸ்டிசைட் அண்ட் லாஸ்ட் ஹார்வெஸ்ட். ஓகேவா? ஸோ வீடிங் நமக்கு தெரியும், ஹேண்ட் வீடிங் இருக்கு, ஃபாலோட் பை ஹெர்பிசைட். ஓகேவா? ஹெர்பிசைட் இருக்கு. ஓகேவா? ஹெர்பிசைட், ஹேண்ட் வீடிங். ஸோ பிகாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இதுல வந்து சொல்ல முடியாது இல்லையா, ஒரே வீடியோல. அதனால வந்து நான் எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை மட்டும் தான் இதுல சொல்றேன். ஸோ ஹெர்பிசைட்ல வந்து நமக்கு தெரியும் ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. ஸோ அதுல அட்ஜுவன்ஸ், எஃப்என்எஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ கோர்ஸ்ல முழுசா இருக்கும். ஹெர்பிசைட் அப்படின்னா என்னன்னா பேராகுவாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பேராகுவாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த பேராகுவாட்டை வந்து இன்டர் கிராப் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட் ஓரியன்டட் கிளாஸ். ஓகேவா? பேராகுவாட்டை வந்து இன்டர் கிராப்பிங் சிச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இது வந்து பேராகுவாட் வந்து பல்சஸ்க்கு வந்து ஹார்ம்ஃபுல், பல்சஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். சோ அதனால பேராகுவாட்டை வந்து இன்டர் கிராப் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? பேராகுவாட்டை வந்து இன்டர் கிராப் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த பேராகுவாட் அப்படிங்கறது வந்து நான் செலக்டட் ஹெர்பிசைட்ங்கறனால இந்த மாதிரி இன்டர் கிராப் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு இது இருக்கு, அட்ரசின். இந்த அட்ரசின் வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா, அட்ரசினை ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்றப்ப 18 months, ஓகேவா, 18 months வந்து அந்த பர்டிகுலர் சாயிலே பெர்சிஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேவா? பேராகுவாட், அட்ரசின் இந்த ரெண்டு வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து பாத்துக்கணும். ஓகேவா? பேராகுவாட், அட்ரசின். அதுக்கடுத்து பெஸ்டிசைட். நமக்கு பெஸ்டிசைட் வந்து தெரியும். ஸோ பிராண்டட் பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸா இருக்கு. ஸோ பெஸ்டிசைட்ஸ்ல வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே வந்து ஆன்டிடோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வீடியோ கோர்ஸ்லயே பாத்துக்கலாம். இரிகேஷன்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, பிளைண்ட் இரிகேஷன். பிளைண்ட் இரிகேஷன், பிளைண்ட் இரிகேஷன் அப்படின்னா என்னது? பிளைண்ட் இரிகேஷன் அப்படின்னா ஷோ பண்ணிடுவீங்க. இப்போதான் லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஓகே, உங்க லேண்ட் இருக்கு, லேண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஷோ பண்ணிட்டீங்க, பிளான்டிங் பண்ணிட்டீங்க. பிளான்டிங் பண்ணி இதான் லாஸ்ட் கிராப்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிராப் பிளான் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே இரிகேட் பண்றதுதான் பிளைண்ட் இரிகேஷன். ஓகேவா? புரியுதா? அதாவது வந்து பிளான் பண்ண உடனே அடுத்த மொமெண்ட் ஆஃப் டைம்லயே வந்து இரிகேட் பண்றது பிளைண்ட் இரிகேஷன். சோ அதுக்கடுத்து வந்து லைஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? லைஃப் இரிகேஷன். சோ இது வந்து தேர்ட் டே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இது வந்து தேர்ட் டே பண்ணுவாங்க. ஓகேவா? தேர்ட் டே பண்றதுதான் வந்து லைஃப் இரிகேஷன். சோ பிளைண்ட் இரிகேஷன், லைஃப் இரிகேஷன். சோ லைஃப் இரிகேஷன் எல்லாருக்கும் தெரியும், பட் பிளைண்ட் இரிகேஷன்ஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்காரு. சோ அதை வந்து பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து அக்ரோனாமி கான்செப்ட்ஸ். ஓகேவா? சோ உங்களுக்கு அக்ரானமினா கிராப் சோயிங்ல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் இருக்கு கான்செப்ட். பட் வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப இருக்கும். பட் வந்து நீங்க அதுக்கு புக் மெட்டீரியல்ஸ்ல நீங்க படிச்சுக்கலாம். பட் வந்து நான் எக்ஸாம் ஓரியன்டட் கான்செப்ட் கிளாஸஸ் தான் சொல்றேன். சோ அதுல வர்றது இந்த மாதிரி ரீடிங் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் வந்து இருக்குது. சோ இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.